ஹாய் இன்டெலிங் கம்பெனிஸ். இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த பிரைவேட் மெயின்நெட் லான்ச் ஆயிருச்சு. இது எப்படி பார்க்கறது, எப்படி கிளைம் பண்ண, என்ன பண்ணணும் எல்லாமே சொல்றேன், தெளிவாக கவனிங்க. இன்டெலிங் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் ஐடிஎல்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது இம்பார்ட்டன்ட் முதல் 3 கேவைசியுமே முடிஞ்சிருக்கணும். அது யாருக்கு முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகும். 3 கேவைசி முடியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் ஸ்டேக்கிங் பண்ணலாம், முடிஞ்ச பிறகு பண்ணலாம். ஓகேவா? அவ்வளவுதான். அதனால இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. 3 கேவைசி முடியாதவங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் பண்ற ஸ்டெப் அவங்களுமே பண்ணணும், ஆனா அவங்க கேவைசி முடிஞ்ச பிறகு நீங்க பண்ணலாம். ஓகேவா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு ஐடிஎல்ஜி பேலன்ஸ் போட்டு எனக்கு 31,000 ஐடிஎல்ஜி இருக்குது. யார் யாரெல்லாம் 3 கேவைசி முடிச்சிருக்கீங்களோ அவங்களும் இந்த இடத்துல கண்டிப்பா எல்லா காயினும் காட்டாது, நீங்க மைண்ட் பண்ண பாதி காயின் இல்லைன்னா காவாசி காயின் இந்த இடத்துல காட்டும், வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிட்டே இருக்கும். இது முதல்ல உங்களுக்கு இவ்வளவுதான் வெரிஃபை ஆயிருக்கு அப்படின்றத காட்டும். அப்படி காட்டல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 1 or 2 daysல வெரிஃபை ஆகி இந்த இடத்துல காட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரேட் யுவர் ஐடிஎல்ஜின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஆடி வரும், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் 1 மைக்ரேஷன் 2ன்னு போட்டிருக்கு. இது 2 மைக்ரேஷன். இந்த 2வது மைக்ரேஷன் முடிஞ்ச உடனே தான் நம்ம ஸ்டேக் பண்ண முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், இது என்னோட மெட்ரிக்ஸ் ஃபுல்லாவே காட்டும். மைக்ரேஷன் 1 கம்ப்ளீட்டட் காட்டுது, மைக்ரேஷன் 2 கம்மிங் சூன் காட்டுது. ஓகேவா? இதுதான் ஐடிஎல்ஜி மைக்ரேஷன். இது இங்க 2வதுமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்டேக் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னு. அடுத்து வெளியே பேக் வந்துட்டு வேலட் இருக்கா, வேலட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணோடனே இந்த இடத்துல ஸ்டேக்கிங் ஆப்ஷன் காட்டும், எல்லாத்துக்குமே காட்டும். அது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க தெளிவா பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல தான் அமௌண்ட் ஸ்டேக் இருக்கு பார்த்தீங்களா, இங்கதான் உங்க பேலன்ஸ் வரும். அந்த பேலன்ஸை வச்சு நீங்க ஸ்டேக் பண்ணிக்கலாம். பிரதர் இன்ஸ்டன்டா எனக்கு அமௌண்ட் வேணும் பிரதர், என்ன பண்ணேன், அந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். நான் உடனே செல் பண்ண போறேன், நான் ஒரு கொஞ்சம் காயினை மட்டும், எனக்கு 1 லட்சம் காயின் இருக்கு அப்படின்னா ஒரு 20,000 காயின் இல்லை ஒரு 10,000 காயினை மட்டும் நான் உடனே செல் பண்ண போறேன். என்னோட சஜஷன் யாருமே உடனே செல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க லாக்கிங் அண்ட் வெஸ்டிங் தான் பண்ணணும், அதான் ஒர்த்து. ஓகேவா? ஏன்னா 160 இப்போ நீங்க உடனே செல் பண்ணீங்கன்னா 160 ஐடிஎல்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 ஐடிஎல். ஓகேவா? நீங்க லாக்கிங் பீரியட்ல வெஸ்டிங் பீரியட்ல போட்டீங்க அப்படின்னா வெறும் 30 ஐடிஎல்ஜி ஒரு ஐடிஎலா வரும், 5 ஐடிஎல்ஜி ஒரு ஐடிஎலா வரும். அதுக்கு தான் லாக்கிங்கோட பவர். வெறும் 10% காயினை மட்டும் செல் பண்ணுங்க, அதுவுமே வேணாம். ஓகேவா? சரி, இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா ஓடிசி மார்க்கெட் இனிமேதான் வரும். இனிமேதான் பையர் செல்லர்ஸ் உள்ள வருவாங்க. நம்ம ரிசர்வ் ட்ரெஷரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, கம்பெனிஸ், அவங்களும் உள்ள வருவாங்க. அது நமக்கு அப்டேட் இன்னும் 2-3 நாள் இல்லை ஒரு வாரத்துல தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேஒய்சி கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா லாக் பீரியட் போட்டிருக்கோம், 12 மாசம், 24 மந்த், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், மேக்ஸிமம் நீங்க 5 வருஷம் லாக் பண்ணிக்கலாம். வெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வெஸ்டிங்கும் லாக்கிங்கும் வேற வேற. அதாவது இப்போ நீங்க லாக்கிங் அப்படின்றது 12 மாசம். 12 மாசம் உங்களால ஐடிஎல்ஜியை எந்த யூஸுமே பண்ண முடியாது, லாக் ஆயிரும். வெஸ்டிங் அப்படின்றது இந்த 12 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு எத்தனை மாசமா அந்த ஐடிஎல் வரணும். வெஸ்டிங்லமே உங்களுக்கு அதிகமான ஐடிஎல் கிடைக்கும், நீங்க அதிகமா லாக் பண்ணிக்கலாம். ஏன் பண்ணா இப்போ லாக் 12 மாசம் பண்ணீங்க, வெஸ்ட் 0 மந்த் நான் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா 12 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ ஐடிஎல்ஜி ஸ்டோர் பண்ணீங்களோ லாக் பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு இன்ஸ்டன்டா எல்லாமே வந்துடும். 0 மந்த் கொடுத்தீங்கன்னா. இதே 24 மந்த் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்க எவ்வளோ ஐடிஎல்ஜி லாக் பண்ணீங்களோ அது 2 வருஷத்துக்கு பிரிச்சு வரும், மாசம் 10. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 20,000 ஐடிஎல் நீங்க ஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அது 24 மந்த்துக்கு சாரி லாக் பீரியட் 12 மாசம் கொடுத்துட்டீங்க, 1 வருஷம் கொடுத்துட்டீங்க. வெஸ்டிங் பீரியட் 24 மாசம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 20,000 ஐடிஎல்ஜி 24 மாசத்துக்கு மாசம் பிரிஞ்சு வரும். புரியுதா? மாசம் 500 ஐடிஎல், அடுத்த மாசம் 500 ஐடிஎல், இந்த மாதிரிக்கு வெஸ்டிங்ல வரும், இன்ஸ்டன்டா வராது. இதுவுமே காயின் ஸ்டேபிளா இருக்க, கம்பெனி க்ரோ ஆக, காயினோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதா இந்த வெஸ்டிங் அப்படின்ற ஆப்ஷன். அதனால வெஸ்டிங் நம்ம பண்ணணும், லாக்கிங் பண்ணணும். இது என்ன பண்ணணும், எவ்வளவு பிரதர் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? இன்னும் கேவிசி முடியாம இருக்குது, எல்லாத்தையுமே முடியட்டும், அதுக்கப்புறம் தெளிவான வீடியோ போடலாம். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. லாக்கிங்னா ஃபுல்லா லாக் பண்றது நம்ம தொடவே முடியாது. வெஸ்டிங்ன்றது லாக்கிங் பீரியட் முடிஞ்சக்கு அப்புறம் நமக்கு அந்த காயின் எப்படி ரிலீஸ் ஆகணும், அதான் இது புரிஞ்சுக்கோங்க. அது ஓடிசி லிஸ்டிங் வந்தோடனே நம்ம குரூப்ல நான் அப்டேட் பண்றேன், அதை வச்சு நீங்க இன்ஸ்டன்டா தேவைப்படுறேங்க செல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.